தானே ஒரே உயர்ந்து சபையில் வந்து அல்லாஹ்க்கு இணை இல்லாதது. ஆனால் அல்லாஹ் வந்து அவன் சொல்றீங்க, நபிகளை அவர் சொல்றீங்க. ஒரு வார்த்தையாவது நபிகள் நபிய அவன் ஒரு வார்த்தை நீங்க பேசுறது அவன் தான் சொல்றீங்க. அல்லாஹ் அவன் சொல்றீங்க. நீங்க புத்தகத்தையும் அவன் அல்லாஹ் அவன் அவள் தான் அப்படி அழகான கேள்வி கேட்டிருக்காரு. அல்லாஹ்வை பற்றி பேசும் பொழுது அவன் இவன் சொல்றீங்க. நபிங்கிறவர் மனிதத்தில் உள்ளவர், அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல வர முடியாது. அவரை பத்தி பேசும்போது அவர்கள்ங்கிறீங்க. அப்ப அல்லாஹ்வை விட யாருக்கு மதிப்பு கொடுக்குறீங்க? நபிக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. ஒரு அழகான கேள்வி. இதுக்கு வந்து ஒரு வரலாற்று பின்னணியை நீங்க எடுத்துக்கணும். நம்ம தமிழ் மொழி இருக்கு பாருங்க, இந்த தமிழ் மொழியில மரியாதை பன்மை என்பது வந்து பிற்காலத்துலதான் வந்திருக்கு. ஆரம்ப காலத்துல மரியாதைக்குலாம் ஒரு பன்மை கிடையாது. பழைய காலத்துல வள்ளுவன் சொன்னான் தான். வள்ளுவனுக்கு என்னதான் சொல்லிட்டு இருந்தான்? வள்ளுவர் அவர்கள் சொன்னார்கள் சொல்றது கிடையாது. வள்ளுவன் சொன்னான், கம்பன் சொன்னான். அதான் அவன் நம்ம மொழியில இயற்கை அதுதாங்க. பெரிய தலைவராக இருந்தாலும் சரி அந்த ஆளும் அவன் தான். சாதாரண லெவலில் உள்ளவனா இருந்தாலும் சரி அந்த ஆளையும் அவன் தான் சொல்லணும். இதான் தமிழுடைய விதியே. அதுதான் தமிழ் மொழியுடைய மரபே. என்னதான் எல்லாம் அவன் தான். அதனாலதான் பழைய காலத்துல நீங்க பேசுறத பூரா எடுத்து பாத்தீங்கன்னா அவன் இவன் இருக்கும். வள்ளுவனை பத்தி பேசும் பொழுது வள்ளுவன் தன்னை உலகில் கழித்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னான்னா வள்ளுவர்னு சொல்லல. அவன் கூட வள்ளுவன் தான் என்ன சொன்னான். அப்ப இந்த இன்னும் போட்டு சொல்றதுதான் தமிழ் மரபுக. ஒரு ஆளுக்கு இன்னும் பல பேரா இருந்தா இருக்கு, அவ்வளவுதான். வந்தார்னு சொன்னா பல பேர் தான். அதுல ஒரு கல்லு சேர்த்துக்கிட்டான். இருளே பன்மைதான். இவன் 10ஆம் நினைட்டான், வந்தாரு கூட ஒரு கல்லு வேற சேர்த்துக்கிட்டு போயிட்டான். பிற்காலத்துல என்ன ஆச்சு? தமிழ் மொழியில மரியாதைக்காக வேண்டி ஒரு ஆளை பலர் மாதிரி குறிப்பிடக்கூடிய உண்டாகி போச்சு. ராமசாமி என்பவர் ஒரு ஆள்னு சொன்னா வந்தான்னு தான் சொல்லணும், வந்தாருன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் இருந்தா தான் வந்தாருன்னு சொல்லணும். தமிழன் என்ன பண்ணா கூனி குறுகி கும்பிடு போடக்கூடியவனாக மாறும் பொழுது மரியாதை பன்மைன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அப்ப மரியாதைக்காக வேண்டி பன்மைப்படுத்துறது. ஒரு ஆளா தான் இருப்பாரு, மரியாதைக்காக வேண்டி அவரை பலர் மாதிரி பேசுவது. அந்த மாதிரி என்ன கருணாநிதி அவர்கள் சொன்ன, அவர் கூட பத்தல. கருணாநிதி அவர் சொன்னா கூட அது பன்மை, அதுவும் பத்தல இவனுக்கு. கருணாநிதி அவர்கள் சொன்னாரு கல்லு, இவ்வளவு பன்மை. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இப்ப வந்திருக்குது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சராக இருந்தா கருணாநிதி சொன்னான் அப்படிதான் மக்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க, அப்படிதான் எழுதியிருப்பாங்க. சிரிக்கிறது சொல்லல, தான் 500 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தா கருணாநிதி சொன்னான், கருணாநிதி மதுரை போனான் அப்படிலாம் பேசியிருப்பாங்க. அப்படிதான் பேசப்பட்டுச்சு. எல்லா மக்களும் பேசினாங்க, எல்லாருமே எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இஸ்லாம் என்பது இந்த மரியாதை பன்மைங்கிற தனியை நுழையிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. 1250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு, தேங்காய்பட்டினங்கிற ஊர்ல. இன்னைக்கு 1250 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வந்தாதான் பள்ளிவாசல் கட்டிருப்பாங்க. அப்ப எல்லாரும் அவன் இவன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல எது வந்துருச்சு? இஸ்லாம் வந்ததுனால வள்ளுவன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிற மாதிரி இறைவனை பேசும் பொழுது அவன்கிற மாதிரியான ஒரு மரபு உண்டாயிருக்கணும். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் உங்க கேள்வியே வராது. ஏன்னு கேளுங்க, அரபு மொழியில இன்னைக்கு மரியாதை பன்மை கிடையாது. அல்லாவுக்கும் அவன் தான், நபிக்கும் அவன் தான், சைத்தானுக்கும் அவன் தான். அரபு மொழியில வந்து எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான். இந்த மரியாதைக்காக வேண்டி கொஞ்சம் அந்த கல் சேர்ப்பது இருக்குது, அது தமிழ் மொழியிலையும் கிடையாது, பிந்தி சேர்ந்துக்கிட்டு தமிழ் மொழியிலையும் கிடையாது. அதனால இது மார்க்க இஸ்லாமிய மத ரீதியாக அது ஏற்பட்டது கிடையாது. அதுல இன்னொன்னு நம்ம பார்க்கணும். அதாவது கடவுளை வந்து நிறைய உண்டாக்கிட்டான். இப்ப கடவுள்னு சொன்ன உடனேயே கணக்கு வழக்கு இல்லாம தான் மனுஷனுக்கு யாபம் வருது. இப்ப அல்லாஹ் சொன்னார்னு நாங்க சொன்னோம்னா அல்லாஹ் சொன்னார்கள் நிறைய அல்லா இருப்பாங்க போல இருக்குது சொல்லி கடவுள்னு நிறைய இருக்கலாம் சொல்றான். காமராஜருக்கு சொன்னார்கள் போட்டா 100 காமராஜர் வழங்க மாட்டேங்கிறான். காமராஜர் ஒத்துதான் இருப்பாராம். அண்ணாதுரை சொன்னார்கள் போட்டா கூட அண்ணாதுரைனா ஒரு ஆள் விளங்கிக்கிறான். கடவுள் சொன்னார்கள் போட்டா நிறைய கடவுள் இருப்பாங்க போல இருக்குது, யாரோ ஒரு ஆள் சொல்லிருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். இப்ப நாங்க எதை கவனிக்க வேண்டி இருக்குன்னு கேட்டா, ஒருவன் என்பது இங்க முக்கியமா, பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட மரியாதை முக்கியமா? கடவுளுக்கு போய் சொன்னார்கள் நாங்க சொல்ல போய் இங்க இருக்கிறத உயிர் நாடு ஏகத்துவம், ஓரிரை கொள்கை தான் இங்க உயிர் நாடு இஸ்லாத்துல. அந்த ஓரிரை கொள்கையும் குளியோண்டி புதைக்க கூடாது. நபிக்கு போய் அவர்கள் சொல்றதுனால நிறைய நினைக்க மாட்டாங்க. நபிகள் சொன்னார்கள் ஒரு ஆளு,
கருணாநிதி சொன்னார்கள்னா ஒரு கருணாநிதி தான், காமராஜர்னா ஒரு காமராஜர் தான், நேரு பிரதமரா இருந்தார்கள்னா எந்த நேருன்னு கேட்க மாட்டீங்க, ஒரு நேரு தான். அல்லாஹ் சொன்னார்கள் உடனே அது அல்லாஹ் மொழிபெயர்த்து கடவுள் சொன்னார்கள் சொன்னா அப்படியே எந்த கடவுளுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நிறைய இருக்குன்னு நினைக்கிற சொன்னார்கள் போடுறோம் இல்லையா? அப்ப இன்னும் போட்டோம்னு வைங்களேன், ஒரே வார்த்தை ஒண்ணுதான், ரெண்டாவது கேள்விக்கு இடம் இல்லை. அப்ப ஏகத்துவமா மரியாதையாங்கிற ஒரு கொஸ்டின் வரும் பொழுது முஸ்லிம்களாகிய நாங்க ஏகத்துவம் எங்களுக்கு முக்கியம் மரியாதையை விட, உருவம் என்பதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர மரியாதை ரெண்டாவது. மரியாதை ரெண்டாவது தான் அந்த மொழியில் நுழைஞ்சிச்சு. மரியாதை வந்து ஆரம்பத்துல கிடையாது, ரெண்டாவது நுழைஞ்சு வேண்டியதுல அரபு மொழியில கிடையாது, ஆங்கிலத்துல கூட கிடையாதுல்ல. அப்படி ஆங்கிலத்துல கிடையாது தானே? அதே தான் நம்ம ஆள்தான் இந்த கூனி குறுகி கும்பிட்டு காலில் விழுந்து பழகணும். இந்த சமுதாயத்துல தான் மனுஷனுக்கு போய் வித்தியாசப்படுத்துறது. அவனு தலித்தா இருந்தா அவன்கிறது, கொஞ்சம் வசதியா இருந்தா அவருங்கிறது, அதுக்கு மேல வசதி இருந்தா அவர்கள்ங்கிறது, இதெல்லாம் இவனா உண்டாகிவிட்டது. இந்த பாரபட்ச மொழியில வந்து பிற்காலத்துல ஏற்பட்டிருக்கு. ஆதி கால தமிழ்லையும் கிடையாது, அரபிலையும் கிடையாது.